எளிமையாக பாவனா என்னன்னு சொல்லி வேத புத்தகம் சொல்லிடுச்சு. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இதே நேரத்துல ஸ்தோத்திரம், எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவர் நியாயப்பிரமாணத்தை ஒழித்து விட்டார். எந்த நியாயப்பிரமாணத்தையுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒழிக்கவில்லை. அவர் மூலமாக கொடுக்கப்பட்டதான நியாயப்பிரமாணங்கள் ஒருபோதும் ஒழியாது. ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணங்கள்ல மனிதர்களுக்காக சில நியாயப்பிரமாணங்கள் அது கொடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். வியாதி உள்ளவங்க கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் வரக்கூடாது. குஷ்டரோகிகள் ஆசரிப்பு கூடாரத்தில் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். பிரம்மியம் உள்ளவங்க, தீட்டுப்பட்டவங்க கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அந்த நியாயப்பிரமாணங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே ஒழித்தார். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்ததான அந்த 10 கட்டளைகள் ஒரு நியாயப்பிரமாணம் கூட அதில் குறைக்கப்படவே இல்லை. ஸ்தோத்திரம். உன் தேவனாகிய கர்த்தர் நானே, மாறவே மாறாத நியாயப்பிரமாணம். ஸ்தோத்திரம். என்னென்று உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், மாறவே மாறாது. ஸ்தோத்திரம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக, மாற்றவே முடியாது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் கர்த்தருடைய அந்த நியாயப்பிரமாணங்கள். இதையெல்லாம் தேவன் ஒழிக்கவே இல்லை. இதையெல்லாம் நீங்க கடைபிடிங்க. அதே போலவே நமக்கு தேவன் கொடுத்ததான ஸ்தோத்திரம் நியாயப்பிரமாணங்கள்ல உன் தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாக, மாறவே மாறாது. ஸ்தோத்திரம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, மாறல. களவு செய்யாதிருப்பாயாக, மாறல. இச்சையாதிருப்பாயாக, மாறல. எதை ஒழித்தார் என்றால் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சமூகத்துக்கு வர முடியாதபடிக்கு தடுக்கக்கூடியதான மாம்சமான மனிதர்கள் ஏற்படுத்தியதான அந்த நியாயப்பிரமாணத்தை புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் ஒழித்தார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு கேட்கதான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அந்த நியாயப்பிரமாணம் எதுனாக்க கர்த்தர் சொன்னதான வார்த்தைகள், அதை மீறினா பாவம். அப்ப வேத புத்தகத்துக்கு விரோதமாக எழும்பக்கூடியதான நாம ஸ்தோத்திரம் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதாக இந்த வேத புத்தகம் சொல்லுகிறது. எதெல்லாம் நியாயப்பிரமாணம், எதெல்லாம் தீர்க்க தரிசனம், நன்மை செய்கிறது நியாயப்பிரமாணம், தீமை விட்டு விலகுவது நியாயப்பிரமாணம், ஏழைகளுக்கு இறங்குவது நியாயப்பிரமாணம், ஸ்தோத்திரம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வது நியாயப்பிரமாணம், ஸ்தோத்திரம், பாவத்துக்கு விலகி ஓடுவது நியாயப்பிரமாணம். கர்த்தருடைய வேத புத்தகம் மிக தெளிவா சொல்லுது. ஸ்தோத்திரம். விக்கிரக ஆராதனைக்கும் விபச்சாரத்துக்கும் விலகி ஓடுங்கள். அது பாவம். அந்த பாவத்தோடு எதிர்த்து போரிடாத, எதிர்த்து நிற்காத. எந்த பாவத்தை வேணாலும் ஜெயிச்சிடலாம். விக்கிரக ஆராதனைக்கும் இந்த விபச்சார பாவத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது, எதிர்த்து நிற்காத. கர்த்தர் வேதமே சொல்லுது, ஓடி அந்த இடத்துல நிற்காத. அப்ப நம்ம மீறி நிற்கிறோம்னாக்க நியாயப்பிரமாணத்தை மீறுகிறோம்.